Daily. Taste the Daily. அண்மை செய்தி. மாநில கல்விக் கொள்கையின்படி 11ஆம் வகுப்பிற்கு பொதுத் தேர்வு கிடையாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே பொதுத் தேர்வு என்றும் 11ஆம் வகுப்பிற்கு பொதுத் தேர்வு கிடையாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே பொதுத் தேர்வு என்றும் மாநில கல்விக் கொள்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதால் மாணவர்களின் அழுத்தம் குறையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 11ஆம் வகுப்பிற்கு பொதுத் தேர்வு கிடையாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மாநில கல்விக் கொள்கையின்படி 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கு மட்டுமே பொதுத் தேர்வு என்றும் 11ஆம் வகுப்பிற்கு பொதுத் தேர்வு கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு மட்டுமே பொதுத் தேர்வு என்றும் 11ஆம் வகுப்பிற்கு பொதுத் தேர்வு கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநில கல்விக் கொள்கையின்படி 11ஆம் வகுப்பிற்கு பொதுத் தேர்வு கிடையாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். 11ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தற்போது மாநில கல்விக் கொள்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நடைமுறையில் என்ன இருக்கிறது என்றால் 10, 11 மற்றும் 12 இந்த 3 வகுப்புகளுக்கும் தொடர்ச்சியாக பொதுத் தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றது. இது தொடர்ந்து 3 வகுப்புகளுக்கும் இந்த பொதுத் தேர்வை நடத்துவது என்பது மாணவர்களுக்கு பெரும் சிரமமாகவும் அழுத்தமாகவும் இருப்பதாக தொடர்ந்து பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மத்தியிலே கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தது. எனவே இந்த 11ஆம் வகுப்பை முன்பு போலவே, அதாவது 2017க்கு பிறகுதான் இந்த +1 பப்ளிக் என்ற அந்த திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. அதற்கு முன்பெல்லாம் +1 தேர்வு என்பது ஒரு சாதாரண பள்ளி அளவிலான தேர்வாக நடத்தப்பட்டது. அப்போதெல்லாம் பப்ளிக் எக்ஸாம்ஸ் கிடையாது. எனவே அது போன்றே நடத்த வேண்டும், முந்தைய நிலையே இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தார்கள். ஆனால் மாநில கல்விக் குழுவை வடிவமைத்த முருகேசன் அவர்கள் தலைமையிலான குழு கட்டாயம் 11ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு வேண்டும் என்றுதான் சொல்லியிருந்தது. ஆனால் தமிழக அரசு தற்போது அதிலிருந்து அதனை நீக்கி இருக்கின்றது. 11ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு தேவை கிடையாது, 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டும் பொதுத் தேர்வு தொடர்ந்து நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநில கல்விக் கொள்கையினுடைய புத்தகம் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதில் 51வது பக்கத்தில் இந்த தகவல் இடம்பெற்றிருக்கின்றது. தொடர்ச்சியாக திறன் அடிப்படையில் அக மதிப்பீடுகள் மூலமாக பாடப்பொருள் மேம்பாடு, திறன் மேம்பாடு மற்றும் கல்விசார் ஆயத்த நிலை ஆகியவற்றை கவனம் செலுத்தக்கூடிய வகையில் மாணவர்கள் 11ஆம் வகுப்பு பயிலும் ஆண்டினை அவர்களை ஆயத்தப்படுத்தும் மற்றும் மாற்றத்திற்கு உள்ளாக்கும் ஆண்டாக கருதி கொள்ள வேண்டும் எனவும், இந்த அணுகுமுறை தேர்வு சார்ந்த மன இறுக்கத்தை குறைக்க உதவுவதோடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு மாணவர்களை சிறப்பாக தயாராவதை உறுதி செய்து அவர்களை பாட கருத்துக்கள் ஆழ்ந்து புரிந்து கொள்ள ஊக்கப்படுத்தும் எனவும், மேலும் இது மேல்நிலை வகுப்புகளில் சமநிலையான அந்த மதிப்பீட்டை அடைவதற்காக உதவும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே கல்வி தரநிலைகளை தொடர்ந்து பராமரிக்கக்கூடிய விதமாகவும் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையிலும் பொதுத் தேர்வுகள் மாற்றி அமைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் என்ற திட்டம் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது 2009 இந்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. 2009 முதல் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படையில் பள்ளிக்கு செல்லக்கூடிய அனைத்து குழந்தைகளும் தேர்வின் அடிப்படையில் அல்லாமல் அவர்கள் பள்ளிக்கு வந்தாலே பாஸ் என்ற நடைமுறையானது செயல்பாட்டில் இருக்கிறது. அதன் காரணமாக தமிழ்நாட்டில் இடைநிலை, அதாவது கற்றல் என்பது இடைநிற்றல் என்பது தொடர்ச்சியாக குறைந்து வருகின்றது. எனவே அந்த நிலை தொடர வேண்டும். நீங்கள் ஒரு 5ஆம் வகுப்பிலோ 4ஆம் வகுப்பிலோ மாணவர்களை ஃபெயிலாக்கிவிட்டால் அவர்கள் அடுத்த வகுப்புக்கு செல்லாமல் மீண்டும் அதே வகுப்பில் படிக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதன் காரணமாக அந்த ஏழை பெற்றோர்கள் இந்த குழந்தைக்கு படிப்பு வரவில்லை, அதனால் நாம் ஆடு மாடு மேய்க்க அனுப்பலாம், அல்லது பெட்டி கடைக்கு வேலைக்கு அனுப்பலாம், அல்லது விவசாயத்திற்கு நம்மோடு
உதவியாக வைத்துக் கொள்ளலாம் என்று ஏதேனும் சிந்தித்து அவர்களை வேலைக்கு அனுப்புவதற்கு, கல்வியை தடை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அது போன்ற நிலை கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் அந்த குழந்தைகள் புரிந்து கொண்டு படிப்பதில் சிரமங்கள் ஏற்படலாம். ஒருவர் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை சுமாராக படித்துவிட்டு பிறகு 10ஆம் வகுப்பு சென்ற பிறகு 400க்கு மேல் மதிப்பெண் எடுத்த வரலாறுலாம் பல இடங்களில் இருக்கின்றது. எனவே மாணவர்கள் வளர வளர, வயது கூட கூட அவர்கள் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நன்றாக படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் ஆல் பாஸ் சிஸ்டம் என்பது தொடரும் என்று தமிழக மாநில கல்விக் கொள்கை அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது. அதற்கான புத்தகம் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் பள்ளிக்கல்வித்துறையினுடைய இணையதளத்திலும் கூட அது வெளியிடப்பட இருக்கின்றது. அதனை டவுன்லோட் செய்து விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். வரக்கூடிய கல்வியாண்டில் இது உடனடியாக செயல்பாட்டிற்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நேரலையை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. Taste the Daily.